மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் மெனு. இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை, நாயன்மார்கள் கதை, கோலம், பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம். அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. 4000 திவ்ய பிரபந்தம், பெரியாழ்வார் திருமொழி, கண்ணன் புல்லாங்குழல் ஊதல் சிறப்பு. பாடல் 10. கருங்கண் தோகை மயிர்பீலி அணிந்து கட்டி நன்குடுத்த பீதக ஆடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவனொருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர்கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. மேற்கண்ட 10 பாடல்களை பாடுவதன் பயன் என்ன என்பதை இந்த 11வது பாடலில் பெரியாழ்வார் இவ்வாறு கூறுகிறார். 11வது பாசுரம். குழல் 2 சுருண்டேறிய குஞ்சிக் கோவிந்தனுடைய கோமளவாயில் குழல் முழைஞ்சுகளினூடு குமிழ்த்து கொழித்தெழுந்த அமுதப்புணல் தன்னை குழல் முழவம் விளம்பும் புதுவைக்கோன் விட்டு சித்தன் தன் விரித்த தமிழ் வல்லார் குழலை வென்ற குளிர்வாயினராகி சாது கோட்டியுள் கொள்ளப்படுவாரே. சுருண்ட கருத்த திருமுடியுடைய கோவிந்தன் தன்னுடைய அழகிய வாயில் குழலை வைத்து ஊத அக்குழலின் துளைகளிலிருந்து கிளம்பிய அமிர்த நீர்த்திவலைகளுடன் கூடிய குழலோசைக்கு ஒப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவனான பெரியாழ்வார் அருளிச் செய்த இந்த தமிழ் பாசுரங்களை ஓத வல்லவர்கள் குழலோசையை வெல்லும் இனிய பேச்சுத்திறன் பெற்று சாதுக்களில் ஒருவராக திகழ்வார்கள். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணரை கொல்லுவதற்கு அசுரர்கள் எத்தனையோ வழிகளில் முயன்றார்கள். ஆனால் அவர்களை கிருஷ்ணன் வீழ்த்தினான். அதேபோல இப்போதும் அரிஷ்டன் என்ற அசுரன் ஒரு முரட்டு காளையின் உரு எடுத்துக்கொண்டு பிருந்தாவனத்தில் உள்ளவர்களை அழிப்பதற்காக நுழைந்தான். அந்த காளையின் திமில் பெரியதாக இருந்தது. அதன் உடலும் மிக பெரியதாக இருந்தது. அது ஓடிய போது உலகமே நடுக்கம் கண்டது. அது கத்திய போது அதன் குரலை கேட்டு மக்கள் நடுங்கினர். அது தரையை தன் கால்களால் பெயர்த்து கொண்டு வாளை தூக்கி கொண்டு கொம்புகளால் மலை அடிவாரத்தை பிளந்து கொண்டு ஓடியது. அந்த உருவத்தை கண்டு மக்கள் அஞ்சினர். அங்கும் இங்கும் ஓடினர். அந்த காளை தன் கொம்புகளால் அங்கிருந்த பல மரங்களை வேரோடு சாய்த்தது. இதை கண்ட பிருந்தாவனத்து மக்கள் கண்ணனிடம் ஓடிச் சென்று காப்பாற்றும்படி வேண்டினர். கண்ணனும் பயப்படாதீர்கள், அந்த காளையை அழித்து நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்றான். பின்னர் கிருஷ்ணன் அந்த காளை இருக்கும் இடத்தை அடைந்தான். தன்னை அழிக்க வந்த அசுரன்தான் அந்த காளை என்பது கிருஷ்ணனுக்கு தெரிந்துவிட்டது. கிருஷ்ணன் அந்த காளையை பார்த்து இவ்வாறு கூறினான். ஏ அறிவிலியே, அப்பாவி மக்களை ஏன் பயமுறுத்துகிறாய்? உன்னை போன்ற கொடியவர்களை அழிப்பதற்காகவே நான் இருக்கிறேன் என்று கூறி தன் கைகளை கொட்டினான். இது அந்த காளைக்கு கோபமூட்டியது. அது கோபத்துடன் கிருஷ்ணனை நோக்கி பாய்ந்தது. ஆனால் கிருஷ்ணன் பயப்படவில்லை. அதன் கொம்புகளை பிடித்து அதை 18 அடிகளுக்கு அப்பால் தூக்கி எறிந்தான். அடிப்பட்ட காளையோ உடலெல்லாம் உயர்த்து வழிய பெருமூச்சு விட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் கிருஷ்ணன் மேல் பாய்ந்தது. கிருஷ்ணன் மீண்டும் அந்த காளையின் கொம்புகளை பிடித்து தரையோடு மோதச் செய்தான். அதன் கொம்புகளில் ஒன்றை பிடுங்கி அதை கொண்டே அந்த காளையை அடித்தான். காளை வலி தாங்க முடியாமல் உருண்டு புரண்டது. பிறகு இரத்தத்தை கக்கி கொண்டு உயிர் விட்டது. நிம்மதி அடைந்த கோபர்கள் தங்களை உயிரை காப்பாற்றியதற்கு கிருஷ்ணனுக்கு நன்றி கூறி அவனை வாழ்த்தினார்கள். நாளை நாரதரும் கம்சனும் சந்தித்த நிகழ்வை பார்க்கலாம். அடுத்து வருவது கோலம், நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம்.
இன்று திருஞான சம்பந்தர் அருளிய துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் என்ற பதிகம் பார்க்கலாம். சிவபெருமானின் ஐந்தெழுத்து பெருமையை கூறுகிறது இப்பதிகம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாடுறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்ற அஞ்ச உதைத்தனை அஞ்செழுத்துமே. மீதி வரிகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படிக்கலாம். நேற்று குலச்சிறை நாயனாரை பற்றி பார்த்தோம். குலச்சிறை நாயனார் நல்ல அமைச்சராகவும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யும் தொண்டராகவும் இருந்தார். அக்காலத்தில் சைவ சமயத்திற்கு பல சோதனைகள் வந்த பொழுது திருஞான சம்பந்தர், மங்கையர்க்கரசியார் ஆகியோர் உதவியுடன் சைவ சமயத்தை தழைக்கச் செய்தார். இன்று பெருமிழலை குறும்பர் எனும் நாயனாரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மிழலை நாட்டில் பெருமிழலை எனும் ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சிற்றரசர். இவர் சிறந்த சிவபக்தராக இருந்து சிவனடியார்களுக்கு வேண்டுவன தந்து உபசரித்து தொண்டு செய்து வந்தார். இவர் சுந்தரர் பால் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். சுந்தரரை தம் குருவாக கருதினார். அவரை வணங்கி துதித்து வந்தார். பெருமானைப் போலவே எம்பெருமானின் அடியவர்களும் சிறந்தவர் என நினைத்தார். மற்ற நாயன்மார்களைப் போல் அடியவர்களுக்கு தொண்டு செய்தாலும் குருவாக சுந்தரரை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தை உச்சரித்து போற்றி வணங்கினார். நாளும் ஐந்தெழுத்தை ஓதி சுந்தரரை வணங்கி வந்தார். வேறு பயன் கருதாது ஒருமித்த மனதோடு வணங்கியதால் இவருக்கு அஷ்டமா சித்திகள் கைவரப் பெற்றது. சுந்தரர் திருவஞ்சைக்களம் சென்று சேரமான் மாளிகையில் தங்கியிருந்தார். சுந்தரர் கைலைக்கு செல்லும் நாளை இவர் யோக சித்தியால் அறிந்தார். என் கண்மணியாம் குருநாதரை பிரிந்து வாழமாட்டேன் என்று நினைத்தார். மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்த வன்தொண்டர் நன்னதற்கரிய திருக்கையிலை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணிற்கரிய மணிகழிய வாழ்வார் போல வாழேன் என்று எண்ணி சிவன்தாள் இன்றே சென்றடைவேன் யோகத்தால் என்பார். சுந்தரர் கையிலை சென்று அடையும் முன்னே யோக நெறியால் கையிலை சென்று அடைந்தார். குரு பக்தியால் பல சித்திகளை பெறலாம் என்பதற்கு இவர் ஓர் உதாரணம். பெருமிழலை குறும்பர் குரு பூஜை ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் வருகிறது. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்கழி மாதம் தினமும் ஒரு பிரசாதம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பாசிப்பருப்பு வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாசிப்பருப்பு வடைக்கு நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து அதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு, ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அந்த பருப்பில் போட்டு அரைக்கிறதுக்கு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 3. இந்த வரமிளகாவையும் இஞ்சியும் போட்டு அந்த பருப்பில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இந்த வடை மாவை அரைச்சிட்டு வந்துட்டோங்க. அந்த பாசிப்பருப்பில் இஞ்சி, காஞ்ச மிளகாய், உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஜீரகத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். வானிலையில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ உருட்டி போட வேண்டியது தான் வடையை. இன்னும் எத்தனையோ விதமான வடை பார்த்துருக்கோம். உளுந்து வடை, கடலைப்பருப்பு வடை, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 2ம் போட்டு வடை, இதெல்லாம் நிறைய நம்ம செய்வோம். இந்த பாசிப்பருப்பில் வடை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்னதாக உருட்டி போட வேண்டியது தான். சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்கலாங்க. சின்ன சின்னதாக உருட்டி இப்படி லேசாக ஒரு தட்டி போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம சுவாமி பிரசாதங்கிறதுனால வெங்காயம் போடல. சாதாரணமாக நம்ம வந்து செய்கிறதுனா கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இதுவானோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் போட்டு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்ச உடனே ஃப்ளேமை மீடியமாக வச்சு போட்டு எடுத்துக்கலாங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு வடை தயாராகிடுச்சு. எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.